Hi friends, welcome to my channel. இந்த சேனலில் ஒரு நெக்லஸ் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஸ்மால் சைஸ் கோல்டன் பீட்ஸ் இருக்குது இல்லையா, அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் மட்டும் கிறிஸ்டல் வந்து ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். அடுத்தது ஒயிட் கலர் பியர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து 4 mm, அதே மாதிரி ஆரஞ்சு கலரும். அப்புறம் ஒரு லாஸ்ட் வந்து ஹூக் இருக்கும் இல்லையா, அந்த ஹூக்கும் செயினும் எடுத்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து த்ரெட்டை வந்து ஒரு கார்னரில் ஒரு எதுலனா நீங்கள் வந்து அதை கட்டிக்கிங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் டேபிளில் வந்து ஸ்டிக் வச்சு ஒட்டிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கிங்க. ஊசியில் வந்து நான் வந்து த்ரெட் வந்து எவ்வளோ அளவு மென்ஷன் பண்ணி ஆக்டிவ் பண்ணியிருக்கேன்றதை நான் மேலே உங்களுக்கு ஸ்க்ரீனில் இது பண்ணுறேன், அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் பியர்ஸ் வந்து 4 பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆரஞ்சு கலர் பியர்ஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அது ஒவ்வொன்றும் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த த்ரெட்டு எண்டு வரையும் கொண்டு போய் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு டைமும் வந்து லூஸ் கொடுக்கும். அப்படி கொடுத்துச்சுன்னா நம்ம அடுத்தடுத்து அப்படியே கண்டினியூவாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த லூஸ் வந்து சரி பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஒவ்வொன்றும் பண்ணும்போது அந்த எண்டு வரைக்கும் கொண்டு போயிட்டு நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த லூஸ்னஸ் எதுவும் இல்லாமல் வரும். அப்புறம் வந்து இப்போது கிறிஸ்டலில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிறிஸ்டல் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு கோல்டன் பீட்ஸ், அப்புறம் கிறிஸ்டல், ஒரு கோல்டன் பீட்ஸ், அப்புறம் ஒரு கிறிஸ்டல், 3 கிறிஸ்டல் 2 கோல்டன் பீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையுமே எண்டு வரையும் கொண்டு போயிடுங்க. எண்டு வரையும் கொண்டு போயிட்டு டைட் கொடுத்துட்டு அங்கேருந்து திருப்பியும் அந்த ஆரஞ்சு கலர் பீல்ஸ் இருக்கு இல்லையா, அதிலிருந்து உள்பக்கமாக நம்ம வந்து கொடுக்கணும். இப்போது நீங்கள் ஒவ்வொரு டைமும் எந்த சைட் கொடுக்குறீங்களோ அதே பேஸில் கொடுங்க. ஏன்னா ஒரு டைம் வந்து மேலேருந்து கீழ் சைடாக கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுங்கள். இல்லைனா மேல் பக்கமாக கொடுக்குறீங்கன்னா மேல் சைடே பண்ணுங்கள். மாற்றி மாற்றி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து மேலும் கீழுமாக வரும். இப்போது த்ரெட்டு பொறுத்து இருக்குது. நீங்கள் காட்டன் த்ரெட் அந்த மாதிரி யூஸ் பண்ணி பண்ணுறீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி பண்ணாலும் அது எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் வரும். இதே வேறு த்ரெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சிலது வந்து உங்களுக்கு வந்து இடம் பொசிஷன் வந்து மாறி மாறி வரும். ஸோ அது மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்து அந்த எண்டு வரையும் கொண்டு போய் கொடுத்துட்டு டைட் கொடுத்து பண்ணிக்கோங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த லூஸ்னஸ் இல்லாமல் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சேம் அதே ப்ரொசீஜர் தான். வந்து ஒயிட் பீட்ஸ் எடுத்துக்கோங்க.
அவ்வளோதான். ஸோ இதே போல் உங்களுக்கு வந்து 6 லைன் வந்து அந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. 6 லைன் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட் எண்டில் வந்து உங்களுக்கு அந்த லைனுடைய எண்ட் வந்து லூஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அது வந்து டைட்டாக கடைசி வரையும் டைட் பண்ணிவிட்டு எல்லா இதுவுமே வந்து ஜாயின் பண்ண இடங்கள்லாம் லூஸ்னஸ் எதுவும் இருக்கான்னு சொல்லிவிட்டு பார்த்து நீங்கள் அந்த இது வந்து கடைசியாக வந்து த்ரெட்டில் செயின் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. செயினில் வந்து இதுக்கு நம்ம சைஸ் வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது எவ்வளோ மீட்டர்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேலே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அந்த செயின் வந்து த்ரெட்டில் இருந்து நீங்கள் நார்மல் இது பண்ணுவீங்க இல்லையா, முடிச்சு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் முடிச்சு போட்டு இது பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து சில டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து அந்த முடிச்சுலாம் இருக்குது. ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். இப்போது லாஸ்ட்டாக அதில் டைட் நாட் போட்டுக்கிறேன். நாட் வந்து நார்மல் நாட்டு தான் போடுறேன். ஒரு 3 டைம்ஸ் கிட்டே நீங்கள் உள்ளே இது பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் நம்ம வந்து நாட் போட வேணாம். போட்டோம்னா அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி தடிமனாக காட்டும். ஸோ 3 டைம்ஸ் போட்டால் போதும். அவ்வளோதான். லாஸ்ட் எண்டில் இப்படி தான் வரும் உங்களுக்கு. 2 பக்கமும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம நெக் சைஸ் வந்து அளவு வச்சு நம்மளுக்கு மேலே வந்து அந்த 2 இதுவும் வந்து செப்பரேட்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு எண்டில் அதுக்கான ஜாயினிங் ஹூக்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம அந்த ஜாயினிங் ஹூக்ஸ் வந்து ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு அதுக்கான டாலர் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த டாலர் மேக் பண்ணுறதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோவில் வந்து நான் வந்து நெக் செயின் மட்டும்தான் உங்களுக்கு மேக் பண்ணி காமிச்சிருக்கேன். டாலர் வந்து நான் இன்னொரு வீடியோவில் செப்பரேட்டாக போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோதான், ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும். ஸோ இது போல் இன்னும் நிறைய மேக்கிங் வீடியோ பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.